ஆக்சுவலா உங்களுக்கு எந்த குறையும் இல்ல. கே ரமேஷுக்கு போக வேண்டிய ரிப்போர்ட் ஏ ரமேஷோட ரிப்போர்ட்னு கம்ப்யூட்டர்ல ஏத்திட்டாங்க. ரிப்போர்ட் மாறி போன விஷயம் எங்களுக்கு கொஞ்ச நேரத்திலே தெரிஞ்சிருச்சு. ஒரே வழி இருக்கு, அது முரளி வீடுதான். ஐயோ, அது சரிப்பட்டு வராது. பாத்தீங்களா உங்க 2 பேரோட ஒத்துமைய? சுஜாதா, நீ முரளி வீட்டுல இருக்கிறது தான் நல்லது. இல்ல ஆண்டி, இது சரிப்பட்டு வராது. பாக்குறவங்க தப்பா பேசுவாங்க. சுஜாதாவோட அப்பாவுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது. அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிடும். வேண்டாம் ஆண்டி, இந்த யோசனைய இதோட விட்டுருங்க. ஆமா ஆண்டி, எனக்கும் அதான் சரின்னு படுது. 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. முரளியோட தங்கச்சி பிருந்தா, அவளுக்கு ஏற்கனவே என்ன பிடிக்காது. எல்லாரையும் விட எனக்கு தான் முரளி முக்கியத்துவம் தராருன்னு அவங்க ஏற்கனவே பேசிருக்காங்க. இப்ப கூடவே போயிருந்தா வேற வினையே வேண்டாம். நிம்மதிக்காக அங்க போயிட்டு எல்லாரோட நிம்மதியும் போயிடக்கூடாது இல்லையா? அதனால அந்த யோசனையே வேண்டாம் ஆண்டி. ஒரே ஒரு வழி இருக்கு, அதை மிஸ் பண்ணா வேற வழியே இல்லை. மேடம், நீங்க தான் அதுக்கு. உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா அப்படியே பண்ணுங்க. நீங்க உங்க வீட்டுக்கு திரும்பி போறதுதான் சரி. வீராப்பா பேசிட்டு வந்தமே, எப்படி உங்க அப்பா முகத்துல முழிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? ஒரு குடும்பம்னு இருந்தா அதுல 1008 சண்டை சச்சரவுகள் இருக்கதான் செய்யும். அதுக்காக ஒரே அடியா எல்லாத்தையும் வெட்டிட முடியுமா? உங்களை வெளியில போக சொன்னது உங்க அப்பா தானே. கோழி மிதிச்சு எந்த குஞ்சும் செத்தது இல்லைங்க. அவர் கனவு களைஞ்சு போச்சு அப்படிங்கறதால அவர் அப்படி பேசிட்டாரு. அப்ப இருந்த கோவத்தோட வேகம் இப்ப இருக்காது. நீங்க தைரியமா போங்க. எனக்கும் முரளி சொல்றதுதான் சரின்னு படுது. யார் திட்டினாரு? என் அப்பா தானே திட்டினாரு. எனக்கு தான் அந்த வீட்டு மேல உரிமை அதிகம். நான் எங்க வீட்டுக்கு போனேன்னா என் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமா, நான் எங்க வீட்டுக்கே போயிடுறேன் ஆண்டி. சரி, இதுவும் சரியான முடிவுதான். எனக்கு கொஞ்சம் அவசரமான வேலை இருக்கு. முரளி, நீ சுஜாதாவை ஆட்டோல கொண்டு போய் வீட்டுல விட்டுரு. நான் பாத்துக்கிறேன். நான் வரேன். சரி ஆண்டி, நான் எடுத்துக்கிறேன். வாங்க. இந்தாமா. இப்ப எதுக்குமா பால்? எனக்கு வேண்டாமா. மா, 2 நாளா நீ சரியா சாப்பிடவே இல்லம்மா. இப்படியே இருந்த உடம்பு என்னத்துக்காகும்? ஆபரேஷன் பண்ண உடம்பு வேற. சொன்னா கேளுமா, இந்த பாலை குடிமா, அப்பதான் உடம்புக்கு தெம்பா இருக்கும். தெம்பா இருந்து நான் என்னமா பண்ண போறேன்? சுஜாதா எங்க போனாலோ என்ன ஆனாலோ இது வரைக்கும் எந்த தகவலும் தெரியல. மனசு கிடந்து அடிச்சுக்குது. தூக்கமும் வர மாட்டேங்குது. சாப்பிடவும் பிடிக்கல. உங்க அம்மாக்கு சாப்பிட பிடிக்கல என்னம்மா? குடுமா, நான் குடிக்கிறேன். குடு. பால் நல்ல பதமா சூடு பண்ணி சர்க்கரை அளவா கலந்து, சும்மா சொல்லக்கூடாது, சூப்பரா இருக்கு. இதே மாதிரி நைட்டுக்கு ரெடி பண்ணி வச்சிரு. என்ன? ஆமா விஜி, ரெடி பண்ணி குடு. குடிச்சிட்டு உன்னையும் ஏதாவது காரணம் சொல்லி வெளியில துரத்திடுவாரு. ஏய், நான் ஏண்டி துரத்த போறேன்? போனவ என் பணத்தை எடுத்துட்டு என்ன மோசம் பண்ணவ, திமிரு பிடிச்சவ. அப்பான மரியாதை இல்லாம என்னை எதிர்த்து பேசினவனும் என் செல்லமும் ஒன்னா பேசுறா பாரு பேச்சு. அப்பா,
நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் நானும் அக்காவும் ஒண்ணுதான். அக்கா இடத்துல நான் இருந்திருந்தாலும் இதுதான் பண்ணிருப்பேன். அப்படின்னா நீயும் தான் வெளியே போயிருப்ப. அப்படின்னா நீயும் வெளியில தான் போயிருப்பேன்னு சொல்ல வரீங்க, அப்படிதானப்பா? அடி பாவி, நான் மனசுல நினைச்சது அப்படியே சொல்றாளே. என்னடா நம்ம மனசுல நினைச்சதை கரெக்டா சொல்றாளேன்னு நினைக்காதீங்க. நீங்க அப்படிதான் யோசிப்பீங்கன்னு தெரியும். ஏய் விஜய், நீயா ஒண்ணு யோசிக்காத. அப்பா எதை யோசிச்சாலும் செஞ்சாலும் அது சரியா தான் இருக்கும். இத பாரு, தப்பு பண்ணவங்களுக்கு தான் பனிஷ்மெண்ட். அப்படின்னா நீங்க பண்ண தப்புக்கு அந்த ஆண்டவன் தான் தண்டனை கொடுக்கணும். ஏய், இப்ப யாருக்குடி தண்டனை கிடைச்சிருக்கு? எனக்கா உன் பொண்ணுக்கா? எங்க போனா, உயிரோட இருக்காளா இல்ல செத்து? வாய மூடுங்க. நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. உங்க வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதா? அத்தை, சுஜாதா இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. வாங்க மாப்பிள்ள. எங்க மாப்பிள்ள இருக்கா? நல்லா இருக்காளா? நல்லா இருக்காங்க அத்தை. அக்கா எங்க இருக்காங்க? இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்லையா? ஐயோ, என் பொண்ணுக்கு என்னாச்சு மாப்பிள்ள? எதுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கா? ஏய், கேட்டியாடி? நல்லவங்களுக்கு துரோகத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்தா கடவுள் சும்மா விட மாட்டான். நீ தானே சொன்ன? பாத்தியா, உடனே கொடுத்துட்டான். வாய மூடுங்க. எந்த நேரத்துல எதை பேசணும்னு தெரியாம பேசாதீங்க. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உங்களை சும்மா விட மாட்டேன். ஏண்டி, நீ லூசா? அவ வேண்டாத பண்ணிட்டு வீராப்பா பேசிட்டு வீட்டை விட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறா. அது அவ பண்ண வேணே தலையெழுத்து. அதுக்கு ஏண்டி நீ என்ன போய் குத்த சொல்ற? விடுமா, அவர்கிட்ட நீ சும்மா பேசிக்கிட்டு. ஏங்க, அக்கா ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்கன்னு யார் சொன்னா? எனக்கு முரளி சார் தான் ஃபோன் பண்ணி சொன்னாரு. முரளி தம்பி சொன்னார்னா அது உண்மையாதான் இருக்கும். ஐயோ, என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. எந்த ஹாஸ்பிட்டல்ல சொல்லுங்க, உடனே போய் பார்க்கலாம். அத்தை, சுஜாதா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களே தவிர அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னு முரளி சார் சொன்னார் அத்தை. ஒண்ணு இல்லன்னா எதுக்கு மாப்பிள்ள ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்? முரளி சொன்னதை விவரமா சொன்னாதான் உங்களுக்கு புரியும் அத்தை. வீட்ல இருந்து வெளியே போன சுஜாதா மனசு சரியில்லைன்னு நேரா திருப்பதி போயிட்டாங்க. 2 நாள் அங்க இருந்துட்டு திரும்பவும் சென்னைக்கு வந்திருக்காங்க. 2 நாள் தூங்காம சாப்பிடாம இருந்ததால ரோட்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அத்தை. போலீஸுக்கு தகவல் கிடைச்சி அங்க போய் சுஜாதாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க அத்தை. அவங்க மொபைலை வச்சு மாமாவுக்கு தான் முதல்ல ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஆனா மாமா தான் சுஜாதா என் மகளே இல்ல, செத்து போயிட்டான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்து முரளிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவர் தான் உடனே போய் சுஜாதாவை பார்த்திருக்காரு. அவங்களுக்கு ஒண்ணு இல்ல, சாதாரண மயக்கம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தகவல் கொடுத்தாருத்த. சுஜாதா சேஃபா தான் இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு முரளி முதல்ல உங்களுக்கு சொல்ல சொன்னாரத்த. இப்பதான் மாப்பிள்ள என் மனசுக்கு சமாதானமாச்சு. சுஜாதாவை நேர்ல பார்த்து 4 வார்த்தை பேசினாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். வாங்க போலாம். அத்தை, அவசரப்படாதீங்க, நம்ம போக வேணாம். ஏன் மாப்பிள்ள? அவங்க இப்ப டிஸ்சார்ஜ் ஆயிருப்பாங்க. சுஜாதாவை அழைச்சிக்கிட்டு முரளி சார் இப்ப நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டு இருப்பாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. நம்ம வீட்டுக்கு தான் சுஜாதா வராளா? இங்கதான் அழைச்சிக்கிட்டு வரதா முரளி சார் சொன்னார் அத்தை. வந்துகிட்டு இருக்காங்களா விஜய்? அக்கா 2 நாளா என்ன சாப்பிட்டாலோ என்னவோ, அவளுக்கு பிடிச்ச இடியாப்பமும் தேங்காய் பாலும் ரெடி பண்ணுவோம். வாமா. ஏய், நில்லுடி. யாருக்கு இடியாப்பம் தேங்காய் பால்? என் பொண்ணுக்கு. யாரு உன் பொண்ணு? அவளா என்ன அவமானப்படுத்திட்டு என் கனவுகளை உடைச்செறிஞ்சிட்டு போனவா உன் பொண்ணா? அவ பேய்.
அந்த பிசாசு இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. அதை என்னால அனுமதிக்க முடியாது. நீங்க என்ன அனுமதிக்கிறதுக்கு? இந்த சொத்து அவ தாத்தா வீட்டு சொத்து. இங்க இருக்கிறதுக்கு அவளுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. இப்போ அவ நினைச்சானா நீங்க தான் வெளியில போகணும், தெரியுமா? ஆனா என் பொண்ணு அப்படி செஞ்சாளா? நீங்க வெளியில போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவ வீட்டை விட்டு போனா. அந்த நல்ல மனச புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு புத்தியும் கிடையாது, நல்ல எண்ணமும் கிடையாது. பேசாம வாய மூடிக்கிட்டு இருங்க. அவ வரக்கூடாது இவ வரக்கூடாதுன்னு சொல்ற உரிமையெல்லாம் உங்களுக்கு கிடையாது. இதுக்கு மேல ஏதாவது பேசுறீங்க அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? அம்மா, அப்பா கிட்ட ஏமா இப்படி வீணா சண்டை போடுற? அவருக்கு ஒன்னும் தெரிஞ்சது தானே. ஏட்டிக்கு போட்டியா எடக்கு மடக்கா காரணமே இல்லாம சண்டை போடுவாரு. நீ வாமா, அக்காக்கு நம்ம டிஃபன் ரெடி பண்ணலாம். ஆட்டோ நிறுத்துப்பா. மேடம், இது என் வீடு மேடம். நான் உங்களை உங்கள் வீட்டில் பத்திரமா இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இறங்கிக்கிறேன். டிரைவர், நீ நேராக போப்பா. இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. முரளி, முதல்ல இறங்குங்க சொல்றேன். இறங்குங்க முரளி. முரளி, நான் இங்கே ஆட்டோவை நிறுத்தினதுக்கு காரணமே நான் இனிமே உங்க வீட்டில் தான் தங்க போறேன். ஹாஸ்பிட்டலில் நான் உங்ககிட்ட கேட்டப்போ நீங்கள் உங்கள் வீட்லேயே தங்கிக்கிறதா சொன்னீங்க. ஏன் முரளி, நான் உங்க வீட்டில் தங்கறதுனால உங்களுக்கு ஏதாவது அது நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் முரளி. நான் எடுத்த முடிவு நல்ல முடிவுன்னு நீங்க நம்புறீங்கல்ல? அதெல்லாம் நீங்க நம்புவீங்க. வாங்க. கொடுங்க, வாங்க. மேடம், இந்த ரூம்ல நீங்க தங்கிக்கலாம். ஓகே தானே? என்ன முரளி, நடுத்தெருவுல நின்னுட்டு எங்க போறதுன்னு தெரியாத எனக்கு ஒரு சின்ன குடிசைய காமிச்சாலும் அது பேலஸ் மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இவ்ளோ பெரிய வீட்டை காமிச்சு ஓகேயான்னு கேக்குறீங்களே. நீங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க, நான் ரூமை க்ளீன் பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம் முரளி, நான் பாத்துக்கிறேன். நீங்க எங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட், எந்த வேலையும் செய்யக்கூடாது. மோரோவர், இன்னைக்கு தான் டிஸ்சார்ஜ் ஆயிருக்கீங்க. குணமானதுனால தானே டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க, அதனால நான் வேலை செய்யலாம். செய்யலாம், வேணான்னு சொல்லல. ஆனா நான் சொல்றத மட்டும்தான் நீங்க செய்யணும், ஓகேவா? சரி, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது, அதுதான் நீங்க செய்யற பெரிய வேலை. அப்போ ஒரு தூசி துரும்பு கூட எடுத்து போடக்கூடாதுன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? இல்லையே, நீங்க டிவி பார்க்கலாம், புக்ஸ் படிக்கலாம், நல்ல ரெஸ்ட் எடுக்கலாம், நிறைய சாப்பிடலாம். ஓஹோ, அப்படின்னா நான் இந்த வீட்ல இருக்கிறத பத்தி மறுபரிசீலனை பண்ண வேண்டி இருக்கும் முரளி. அவசரப்படாதீங்க மேடம், நீங்க வேலையை செய்ய வேணும்னு நான் சொல்ல.
நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு உடம்பு சரியானதுக்கு அப்புறமா செய்யலாமே. ம்ஹும். இது சரிப்பட்டு வராது. அப்படின்னா மறுபரிசீலனைய பத்தி யோசிக்க வேண்டியதுதான். மேடம், ஆக்சிலேட்டர்ல இருக்கிற கால் எடுத்து பிரேக்ல வைங்க. நீங்க வேலை செய்யலாம் தான், ஆனா வந்த உடனே வேலை செய்யணுமான்னு கொஞ்சம் யோசிங்க. ம், இதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். வெரி குட். அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருங்க, நான் ரூமை க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. என்னங்க, ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் அம்மா முகத்துல சந்தோஷத்தை பாக்குறேன். என்ன மாப்ள இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் சுஜாதாவை காணோம்? அதான் அத்தை நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். முரளிக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாருங்களேன். அத்தை இப்பதான் நான் ட்ரை பண்ணேன். ரிங்கு போகுது, ஆனா எடுக்கவே இல்லை. ஒருவேளை டிராஃபிக்ல இருக்காரா என்னமோ. ஆமாமா, ஒருவேளை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்ப லேட் ஆயிருக்கும், அதனால இங்க வரதுக்கு லேட் ஆகும்ல. என்னதான் லேட்டா கிளம்பி இருந்தாலும் இந்நேரம் இங்க வந்திருக்கணுமே. இன்னும் வரலனா என்ன காரணம்னு தெரியலையே. மறுபடியும் என் மனசுக்குள்ள ஒரு பயம் வருதே. ஆ, அத்தை நீங்க பயப்படாதீங்க அத்தை. முரளி பேசும்போது நல்லா தெளிவா பேசினாரு. சுஜாதாவை அழைச்சிக்கிட்டு நேரா இங்கதான் வரேன்னு சொன்னாரு. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்படி வேற ஏதாவது இருந்தா ஃபோன் பண்ணி சொல்லிருப்பாருல்ல அத்தை. வந்துருவாங்க அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. அம்மா, எதுக்குமா வீணா புலம்பிட்டு இருக்க? அங்க கிளம்புனா இங்க தானே வர போறாங்க. இத்தனை நாளா எங்க இருக்காங்க என்ன பண்றாங்கன்னு தவிச்சிட்டு இருந்த. இப்போ அக்காவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, வந்துருவாங்கம்மா. வந்துருவாளா? வரமாட்டா. எப்படி கடவுள் வர விடுவான்? நல்லது கெட்டத அவன் மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். சும்மா விட்டுருவானா? கடவுள் என்ன மாதிரி ஒரு நல்லவனுக்கு அநியாயம் நடக்கும் போது அதை தட்டி கேட்க வரமாட்டான். வர வழியில ஏதாவது நடந்திருக்கும், திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கே தூக்கிட்டு போயிருப்பாங்க. வாய மூடுறீங்களா? உங்க சாபெல்லாம் பலிக்காது. நல்லவன் நல்லவன்னு உங்களை நீங்களே சொல்லிக்காதீங்க. என் பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. அவ நல்லபடியா வீடு வந்து சேருவா. அப்ப ஏன் புலம்புற? ஏன் புலம்புறேனா? அதுதான் பெத்த பாசம். உங்களை மாதிரி பணம் காசுன்னு அலையறவங்களுக்கு அதெல்லாம் புரியாது. அம்மா, வீணா எதுக்குமா அப்பா கிட்ட பேசிக்கிட்டு? அவர்தான் விதண்டாவாதம் பண்ணிட்டு இருக்காருல்ல. பெத்த பொண்ணு, அதுவும் இந்த குடும்பத்தை மூத்த மக மாதிரி காப்பாத்துறவ மேல இவ்வளவு வெறுப்பையும் கோபத்தையும் வச்சிருக்கிறவர இப்பதாண்டி பாக்குறேன். ஏய், என்னடி பெத்த பொண்ணு பொண்ணுன்னு பேசிக்கிட்டு இருக்க? பெத்த அப்பான்னு கொஞ்சமாவது மதிச்சாளா? ஊர் உலகத்துக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டு போனவள தூக்கி மடியில வச்சு கொஞ்சம் சொல்றியா? என் நிம்மதியை கொலைச்சவ அவ எப்படி இந்த வீட்டுல வந்து இருக்கான்னு பாத்துறேன். பாருங்க மாப்பிள்ள, பெத்த பொண்ண பத்தியே இப்படி எல்லாம் பேசிட்டு போறாரு. அத்தை மாமா அப்படிதான் பேசிட்டு இருப்பாரு. அத பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. சுஜாதா ஏன் இன்னும் வரலன்னு தெரியல. சரி, நான் போய் நேர்ல பாத்துட்டு வந்துடுறேன். சரிங்க மாப்பிள்ள. ஐயோ, சுஜாதா வந்ததுக்கு அப்புறம் இந்த மனுஷன் என்ன பாடுபடுத்த போறாரோ தெரியலையே. அத நினைச்சா எனக்கு இப்பவே பயமா இருக்கு விஜி. அம்மா, பயப்படாதம்மா. அக்கா எவ்வளவு பெரிய பிரச்சனையெல்லாம் சமாளிச்சிருக்கா. அப்பாலாம் அவளுக்கு சாதாரண விஷயமா. நீ வா, நம்ம அக்காவோட ரூம் ரெடி பண்ணுவோம். ம், வாமா. உங்க வீட்டு தாம்பூலத்தை கொண்டு வாங்கோ. வா. நாளை ஆயிடுத்து, பொண்ணு அழைச்சிட்டு வாங்கோ. சீக்கிரம் கூட்டு வா. சரி. காவ்யா, ஏய் காவ்யா, சீக்கிரம் வாடி, கீழே அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காவ்யா, காவ்யா,
போனவங்கள வர காணுமே, நாளையா எடுத்து வர சொல்லுங்க. நான் இதை கூட்டு வந்துடுறேன். என்னடி காவியா ரெடி ஆயிட்டாளா? என்னங்க காலையிலேயே நகை பட்டுப்படம்லாம் கொடுத்து நிச்சயத்துக்கு ரெடி ஆயிடுன்னு சொன்னேன். நான் ரெடி ஆயிரேன், நீ போமான்னா. ஆனா இப்ப வந்து பார்த்தா நகையும் பட்டுப்படவும் இல்ல, அவளையும் காணுங்க. என்னடி சொல்ற? எங்க ஐயோ கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. எல்லா இடம் தேடியா? நல்லா பாத்தியா? பாத்துட்டங்க, காணுங்க. காணுமா? இப்ப என்ன பண்றதுங்க? கீழே வேற அவங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. போன் பண்ணுங்க. பண்றேன். This number is currently switched off.